பெண் உரிமை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பெண்களுக்கான உரிமைகள் கிடைச்சிருதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய இடங்கள் கிடைச்சிருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம அம்மா நம்மளோட பாட்டிகள் இருந்த காலத்தை விட இப்போ பெண் உரிமை அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. பெண்களுக்கான எல்லா விஷயமும் முன்னெடுக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இன்னுமே நம்ம சென்னை இந்த மாதிரி பெரிய நகரங்கள் தவிர்த்து கிராம பக்கங்களில் போனீங்க அப்படின்னா பெண்களுக்கான உரிமைகள் இருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். அந்த கேள்விக்குரிய நம்ம எப்போ ஆன்சராக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. பெண் உரிமை அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய கம்பெனிஸ் கூட எடுத்துக்கோங்களேன், இல்லை நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறது அப்படிங்கிறது எடுத்து ஏதோ ஒரு பொறுக்கி போட்ட மாதிரி தான். இல்லை, ஒரு 100 ஆண்கள் இருக்கிற இடத்துல ஒரு 10 பெண்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ எல்லா பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும். பெண்கள் வெறும் வேலை மட்டும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் பெண்களுக்கு தான் குக்கிங் சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு புரியவே இல்லை. சாப்பிட்ற எல்லாரும் தானே சமைக்கணும் இல்லையா? சாப்பிட்ற எல்லாரும் தானே செய்யணும். அதே மாதிரி வீட்டு வேலைன்றது வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தானே செய்யணும். அதே பெண்கள் மட்டும் செய்யணும். பெண்கள் என்ன அவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது இருக்கா? பெண்கள் வேலைக்கும் போகணும், பெண்கள் வீட்டிலையும் செய்யணும். அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்? ஆண்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கான உடல் வலிமைன்றது கொஞ்சம் குறைவுதான். மன வலிமை அதிகம், அது நம்ம மறுக்கவே முடியாது. பெண்களுக்கான உடல் வலிமைன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது அப்போ ஆண்கள் தானே எல்லா வேலையும் செய்யணும். ஏன் இந்த சொசைட்டி இப்படி மாற்றி வச்சிருக்காங்க? இனி வர்ற காலத்துலயாவது ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேலையை நம்மளே செய்யணும். ஏன் அது பெண்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாக்கோ உங்களோட தங்கச்சிக்கோ இல்லை பொண்டாட்டியோ அவங்க தான் செய்யணும்னு நம்ம ஏன் இது பண்ணணும்? ஏன் அவங்கெல்லாம் உட்கார வச்சு நம்ம செய்யக்கூடாதா? வருங்காலத்தில் இருக்கிற தலைமுறையினர் கட்டாயத்தை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.